ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்க்க போகிறோம் டார்கெட் 365 பயாலஜியில். ஸோ செல் அப்படிங்கிறது பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். செல் பற்றின தியரி, செல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. செல் தியரி வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் அண்ட் வாஸ் மாடிஃபைட் பை ருடால்ஃப் விர்ச்சோ. செல் தியரியில் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் தான் செல் தியரியை சொன்னது. அதில் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தது ருடால்ஃப் விர்ச்சோ. இப்போ வந்து ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போது அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அனிமல் செல்ஸ், பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ், ஓகேங்களா? அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த செல்ஸ், அனிமல்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படிங்கிறது தான். ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் pre-existing cells. All cells arise from pre-existing cells. ஏற்கனவே இருக்கிற செல்ஸ்லேருந்து தான் நியூ செல்ஸ் வருது. ஒரு புது செல் எங்கேருந்து வருதுன்னா ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து தான் வருது, ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து தான் நியூ செல்ஸ் அரைஸ் ஆகுதுன்னு சொன்னது தான் ருடால்ஃப் விர்ச்சோ. அதான் மாடிஃபைட் செல் தியரி. செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம என்டையர் ஆர்கானிசத்தில் இதோட மீனிங் என்ன? செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாடியிலேருந்து ஒரு செல்லை எடுத்து தனியாக வச்சோன்னா அந்த செல்லால் சர்வைவ் ஆக முடியும், ஃபங்க்ஷனிங் ஆக முடியும். அந்த செல்லுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ செல்லுக்கு ஸ்ட்ரக்சர் உண்டு, அது ஃபங்க்ஷனும் ஆக முடியும். தனியாக பாடியை விட்டு டிட்டாச் பண்ணி வச்சா செல்லுக்குள்ளே மெட்டபாலிசம் நடக்குது. ஒருவேளை செல் மெம்ப்ரேனை பிரேக் பண்ணி செல் மெம்ப்ரேனுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸையோ மைட்டோகாண்ட்ரியாவையோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை தனியாக வச்சிங்கன்னா அது ஃபங்க்ஷனும் ஆகாது, அது ஒரு ஸ்ட்ரக்சராக மெயின்டனும் ஆகாது. ஸோ அதனால் செல்லோட நின்று போயிடுது. செல்லு தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லை பிரித்தா எதுவும் சர்வைவ் ஆகாது. ஸோ தட் செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். செல்லை வந்து மேஜராக 2 டைப்பாக பிரிக்கிறோம். ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். ஆன் வாட் பேசிஸ்? எந்த அடிப்படையில் நீங்கள் ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல்னு செல்ஸை பிரிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்குதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஒன்லி பேஸ்ட் ஆன் திஸ் நியூக்ளியஸ். ஏன்னா கேரியாட்டிக், கேரியான் அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருந்தால் யூகேரியாட்டிக் செல். நியூக்ளியஸே இல்லை அப்படின்னா அது ப்ரோகேரியாட்டிக் செல். இப்போ பார்க்கலாம். இல்லைன்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? யூஸ்வலாக ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து ஸ்மால் சைஸ்டாக இருக்கும், 1 to 10 μm தான் இருக்கும். அதே நமக்கு யூகேரியாட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் 5 to 10 μm இருக்கும். செல் வந்து லார்ஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது ப்ரோகேரியாட்டில். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோகேரியாட்டில் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட். பட் யூகேரியாட்டில் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் வந்து இருக்குது. சார் அது என்ன வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்? வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்னால் 3 பார்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு நியூக்ளியார் மெம்ப்ரேன், நியூக்ளியார் மெம்ப்ரேன் இருக்கணும். செகண்ட் பார்ட்டு நியூக்ளியோலஸ் இருக்கணும். தேர்ட் பார்ட்டு நியூக்ளியோபிளாசம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரோமாட்டின் ரெட்டிகுலம் ஆர் நியூக்ளியோபிளாசத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சரும் இருந்தால் அது வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். அந்த வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருந்தால் யூகேரியாட் நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, குரோமாட்டின் ரெட்டிகுலம் கிடையாது அப்படின்னா தட் இஸ் ப்ரோகேரியாட். வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இல்லை, ப்ரோகேரியாட்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. மெம்ப்ரெயின் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸும் ஆப்சென்ட். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இந்த மாதிரி மெம்ப்ரெயினோட இருக்கிற ஆர்கனல்ஸ் அப்படின்னா பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை ஆர்கனல்ஸ் அப்படிம்பிங்க, செல்லுக்கு உள்ள. ஸோ அந்த மாதிரி ஆர்கனல்ஸ் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் ப்ரோகேரியாட்டில் இல்லை. பட் மெம்ப்ரெயின் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கும். டிஎன்ஏ வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோகேரியாட்டில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இல்லை, பேசிக் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பேசிக் ப்ரோட்டீன்ஸ். பட் யூகேரியாட்டில் டிஎன்ஏவோட ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்? ஆல் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்ஸ், மைக்கோபிளாஸ்மா இஸ் ப்ரோகேரியாட், ப்ளூ கிரீன் ஆல்கே அதுக்கு இன்னொரு பேர் சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியா, பாக்டீரியான்னு வந்துடுது இல்லை, சயனோனா ப்ளூ கிரீன் கலர்னு அர்த்தம், சயனோனா ப்ளூ கலரில் வரும், ப்ளூ மீனிங் சயனோனா, சயனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேர் தான். இதில் பாக்டீரியாவுக்கும் ப்ளூ கிரீன் ஆல்கே சயனோபாக்டீரியாவுக்கும் செல் வால் இருக்கும். மைக்கோபிளாஸ்மாவில் செல் வால் இல்லை, செல் வால் ஆப்சென்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. பட் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேல செல் வால் இருக்குது. தென் யூகேரியாட்டிக் செல்லுக்கு அமீபா, யூக்ளினா, அதர் ஹையர் ஆர்கானிசம், இதெல்லாம் யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் மோஸ்ட்லி சிங்கிள் செல்லாக இருக்கும், ஃபிலமெண்டஸாக இருக்கலாம், பட் மோஸ்ட்லி சிங்கிள் செல் தான் ப்ரோகேரியாட்டிக் செல். காலனைஸ்டாக இருக்கலாம், பட் ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரு செல்லால் ஆனது. யூகேரியாட்டில் சிங்கிள் செல்லும் இருக்குது, மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியாவை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அந்த கலரை அப்சார்ப் பண்ணுறது. செல்வால் வந்து பாக்டீரியாவோட செல்வால் என்ன கலரை ரீட்டைன் பண்ணுதுன்னு பேஸ் பண்ணி கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். ஓகேங்களா? இங்கே கிராமுங்கிறது கிராம் வந்து வெயிட் கிடையாது, சயின்டிஸ்ட் கிராம் அப்படி கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால இதை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன? அக்செப்ட் பண்ணிக்கிறது. நெகட்டிவ்னா என்ன? ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ பர்பிள் ஆர் வயலட் கலர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, கிறிஸ்டியன் ப்ளூ வைலட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலரை வந்து ஸ்டெயின் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணுற பாக்டீரியாவை நம்ம கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாங்கிறோம். அந்த பர்பிள் ஆர் வயலட் கலரை கிராம் ஸ்டெயின் அப்படிமோ. ஸ்டெயின்னா என்ன? கலர் தான். ஸ்டெயின்னா கலர் தான். அவர் கலரிங் பண்ணுறார் அந்த பாக்டீரியாவை. அந்த பாக்டீரியா வந்து கிராம் கொடுத்த அந்த வயலட் கலரை அக்செப்ட் பண்ணி வயலட் கலர்லேயோ ப்ளூ கலர்லேயோ மாறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாங்கிறோம். எக்ஸாம்பிள் பேசில்லஸ். அதே அந்த கலரை அக்செப்ட் பண்ணலை, பாக்டீரியா டு நாட் டேக் கிராம் ஸ்டெயின், அவரோட கொடுத்த அந்த டை ஆர் கலரை வந்து அதை அக்செப்ட் பண்ணலை, அந்த வயலட் கலரை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. எஸ்செரிஷியா கோலை ஆர் ஈகோலையும் எஸ்செரிஷியா கோலையும் ஒன்று தான். ஸோ அதை வந்து நம்ம கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். சரி, ப்ரோகேரியாட்டிக் செல்லோட கேரக்டர்ஸ் என்ன? ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் செல் என்வலப்னா செல் வால் அதை சுற்றி இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்லைம் லேயர் அப்படிங்கிறது கிளைகோகேலிக்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் லூஸ் ஷீத். ஸோ ரொம்ப லூஸ் ஷீத்தாக இருக்கும். ஸ்லைம்னாலே வளவளப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம். லூஸ் ஷீத் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சரௌண்டிங்கை அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறது, செல்லை சுற்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ லூஸ் ஷீத்தாக இருந்தால் கிளைகோகேலிக்ஸ்னு சொல்கிறோம். ஸ்லைம் லேயர் தான். ஸ்லைம் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் கிளைகோகேலிக்ஸ் வந்து லூஸ் ஷீத்தாக இருக்கும், அது ஸ்லைம் லேயர். கேப்சியூல்னு எப்போ சொல்வீங்கன்னா அதே கிளைகோகேலிக்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் திக் அண்ட் டஃப் ஷீத்தாக இருந்துச்சுன்னா, ஷீட்னா கவர், ஸோ திக் அண்ட் டஃப் ஷீத்தாக இருந்துச்சுன்னா அதை வந்து கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். மீசோசோம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் பாக்டீரியாவில் இருக்குது. பாக்டீரியல் செல் இப்படி இருக்குன்னா அந்த பாக்டீரியல் செல்லையும் செல் மெம்ப்ரேன் இருக்கும் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும். அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட இன்வேஜினேஷன்னா உள்ள இந்த மாதிரி உள்ளே வந்திருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம மீசோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஸோ இந்த மீசோசோம் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரேன். தீஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கிள்ஸ், டியூபியூல்ஸ், லேமெல்லேனா இந்த மாதிரி இருந்தால் அதை லேமெல்லே, அடுக்கி வச்ச மாதிரி இருந்தால் லேமெல்லே அப்படின்னு சொல்வீங்க. டியூபியூல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சரோடு இருக்கிறது. வெசிக்கிள்ஸ் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும் வெசிக்கிள்ஸ் அப்படின்னா. ஓகேங்களா? வேக்யூல்ஸ் மாதிரி இருக்கிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன் இன்வேஜினேட் ஆகி வந்திருக்கு, உள்ளே இப்படி வந்திருக்கு, அதை நல்லா பார்த்துக்கணும். ஓகேயா? சரி, ஸோ தட் இஸ் மீசோசோம்.
மீசோசோமில் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ்லாம் இருக்கும் பாக்டீரியாவில். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், செல் டிவிஷனுக்கு மீசோசோம் ஹெல்ப் பண்ணும் பாக்டீரியாவில். இதோ இதில் இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோம் அப்படின்னா செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனதை டாட்டர் செல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் அங்கே தான் இருக்குது, செக்ரீஷன் ப்ராசஸ் பாக்டீரியாவுக்கு தேவையான என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுறது, டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாஸ்மா மெம்ப்ரேன் அண்ட் என்சைம் கண்டென்ட். இதெல்லாம் மீசோசோமில் தான் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சி பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஜஸ்ட் அப்படியே இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இப்படி இன்வேஜினேட் ஆகி வரத்துக்கும் பிளாஸ்மா மெம்ப்ரேனோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு மீசோசோம் ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். ஃப்ளாஜெல்லாங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செல் வால். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் பாக்டீரியாவில் என்சிஆர்டி சாப்டரில் செல் வாலோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் அது சம் அதர் சாப்டரில் செல் மெம்ப்ரேன்லேருந்து அது ஆரிஜினேட் ஆகி வருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டரில் நமக்கு செல் வால் எக்ஸ்டென்ஷன், செல் வால்லேருந்து ஆரிஜினேட் ஆகி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எது பாக்டீரியாவில். ஓகேங்களா? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 ஸ்ட்ரக்சர். ஒன்று வந்து ஃபிலமெண்ட், ரெண்டாவது ஹூக், மூணாவது பேசல் பாடி. இது வந்து மொட்டிலிட்டி ஆஃப் பாக்டீரியா, மூமெண்ட், லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாக்டீரியா இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும் ஃப்ளாஜெல்லாவில். இது வந்து ஃபிலமெண்ட், இந்த லாங்காக இருக்கிறது மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபிலமெண்ட் அப்படிம்பாங்க. தென் இந்த பாக்டீரியாவோட செல்வாலை டச் பண்ணிகிட்டு இருக்க பார்ட் வந்து ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல செல் மெம்ப்ரேனோட அட்டாச் ஆகிட்டு இருக்க பார்ட்டை பேசல் மெம்ப்ரேன் ஆர் பேசல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே, surface structure of some bacteria which attaches them to rock in stream and to host tissue. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீம்னா என்ன? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். பாக்டீரியா அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதால் மல்டிப்ளை ஆகிறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஃபேமாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஃபிம்ப்ரியவும் பைலியும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹோஸ்ட் டிஷ்யூ, பேரசைட்டிக் பாக்டீரியாவுக்கு ஹோஸ்ட் டிஷ்யூவில் போய் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஃபிம்ப்ரியா அண்ட் பைலி ஹெல்ப் பண்ணுது. ஃபிம்ப்ரியா அண்ட் பைலி எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உடம்பு பாடியை சுற்றி இருக்கும் இந்த ஃபிம்ப்ரியவும் பைலியும். ஸோ ஃபிம்ப்ரியே எப்படி இருக்குன்னா பைலி ஃபிம்ப்ரியை விட கொஞ்சம் பெருசாகவும், நம்பரில் பைலியை விட நம்பரில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். சரி, ஃபிம்ப்ரியேவை விட பைலியோட நம்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பைலி வந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன், அந்த பைனரி ஃபிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவோட அட்டாச் பண்ண. ஃபிம்ப்ரியேவும் அட்டாச்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணல, ஒரு இடத்துல ஸ்டாண்டாக அப்படியே பாக்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி. ஜெனட்டிக் மெட்டீரியல், இட் இஸ் நாட் கவர்டு பை நியூக்ளியர் என்வலப். இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறது ஜஸ்ட் அ டிஎன்ஏ. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சர்க்குலர் டிஎன்ஏ அவ்வளோதான். இந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றி நியூக்ளியர் என்வலப் கிடையாது. நியூக்ளியர் என்வலப்னா ஒன்றும் இல்லை, நியூக்ளியர் மெம்ப்ரேன் இஸ் ஆப்சென்ட். இன் அடிஷன் டு த ஜீனோமிக் டிஎன்ஏ, தட் இஸ் டிஎன்ஏ தான் ஜீனோமிக் டிஎன்ஏ, த சிங்கிள் குரோமோசோம் சர்க்குலர் டிஎன்ஏ, அதாவது இங்கே ஜீனோமிக் டிஎன்ஏவே சிங்கிள் குரோமோசோம் தான், ஒரே ஒரு குரோமோசோம் தான். இப்போ நமக்கு வந்து 46 குரோமோசோம் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் 2n, சிங்கிள் என், ஹேப்ளாய்ட், டிப்ளாய்ட் குரோமோசோம், நிறைய குரோமோசோம் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பாக்டீரியாவில் ஒரே ஒன்று தான், குரோமோசோம் நம்பர் இஸ் 1. எதில்? பாக்டீரியாவில். டோன்ட் ஃபர்கெட். ஸோ இங்கே ஹேப்ளாய்ட், டிப்ளாய்ட்லாம் சொல்ல முடியாது. த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் 1, சிங்கிள் குரோமோசோம். அது சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்குது, அவ்வளவுதான். மெனி பாக்டீரியா ஹேவ் சிங்கிள் குரோமோசோம், இந்த ஜீனோமிக் டிஎன்ஏவோட சேர்த்து ஸ்மால் சர்க்குலர் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இதுவும் சிங்கிள் தான், விச் இஸ் கால்டு பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் கண்டைன்ஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகேங்களா? ஸோ ஒரு பாக்டீரியா இப்படி இருக்குது, அந்த பாக்டீரியாவில் ஒரு சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ, ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்குது, சிங்கிள் குரோமோசோம், சிங்கிள் டிஎன்ஏ இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்குலர் குரோமோசோம் இருக்குது, அதில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு தேவையான ஜீன்லாம் இருக்குது யூஸ்வலி. அது வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. இந்த பிளாஸ்மிட் வந்து நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வெக்டராக யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது யூகேரியாட்டிக் செல். ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல் முடிக்கிறோம். Then we move to eukaryotic cell. Eukaryotic cell possesses an organized nucleus with nuclear envelope. நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் மெம்ப்ரேனோட இருக்குது. ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே யூகேரியாட்டிக் செல். அண்ட் ஹேவ் யூனா ட்ரூ கேரியான்னா நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸோடு இருக்கக்கூடிய செல்ஸ். அண்ட் ஹேவ் எ வெரைட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்ரி அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். சைட்டோஸ்கெலிட்டல்னால் சைட்டோபிளாசத்தில் அது சைட்டோபிளாசம் வந்து மூமெண்ட் எல்லாம் ஃபோமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா. சரி, செல் மெம்ப்ரேன். சிங்கர் அண்ட் நிக்கோல்சனோட ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படிங்கிற செல் மெம்ப்ரேனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு ஒரு மாடல் கொடுத்தாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்ப்ரேன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் கொடுத்த அந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் தான் எல்லாருமே அக்செப்டபிள் மாடல் 1972 கொடுத்தாங்க. அக்கார்டிங் டு திஸ் the quasi-fluid na liquid as well as semi-solid liquid இருக்கும், liquid phase and semi-solid இருக்கிறது, பாதி solid இருக்கிறது. ஓகேங்களா. quasi-fluid nature of lipid enables lateral movement of proteins within the overall bilayer. ஸோ இந்த லிப்பிட் வந்து quasi-fluid நேச்சரில் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. எங்கள் லேட்ரல் மூவ்மெண்ட் இந்த சைடும் மூவ் ஆகுது. இதுதான் ப்ரோட்டீன். நல்லா பெருசாக வரைஞ்சிருக்கணும்ல அந்த உருண்டையாக பாறாங்கல் மாதிரி. இது வந்து ப்ரோட்டீன். அந்த ஒரு தலை போட்டு 2 வால் போட்டால் அது லிப்பிட். ஓகேங்களா. சரி, பாஸ்போ பைலிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் பைலிப்பிட் லேயர்னால் இந்த பாருங்கள், இப்படி வரிசையாக லிப்பிட்ஸ் இருக்குது. இந்த லிப்பிட்ஸில் உங்களுக்கு ப்ரோட்டீன் அப்படியே குறுக்கால இருக்குது. ஓகே. சரி, ஓகே. பெரிஃபரல் அண்ட் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இங்கே இருக்குது. பெரிஃபரல் ப்ரோட்டீன்னா மேலே இங்கே இருக்கும், டயக்ராமில் இல்லை பார்த்துங்க. மேலே இப்படி இருக்கிறது பெரிஃபரல் ப்ரோட்டீன், நடுவில் வந்து புதஞ்சிருக்கிறது இன்டெக்ரல் ப்ரோட்டீன். 2 ப்ரோட்டீன் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்குது, வித் கொலஸ்ட்ரால். கிளைகோலிபிட்ஸ் அண்ட் கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கிளைகோ அப்படின்னா சுகர் ப்ளஸ் லிப்பிட்ஸ், கிளைகோ ப்ரோட்டீன்னா சுகர் ப்ளஸ் ப்ரோட்டீன், அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. இந்த இதுதான் ப்ரோட்டீனோடு இருக்கக்கூடியது கிளைகோ ப்ரோட்டீன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ப்ரோட்டீனோட அட்டாச் ஆகிட்டு இருக்கவ சுகர் காம்பனன்ட்ஸை கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் அப்படிமோ. லிப்பிடோட அட்டாச் ஆகிட்டு இருக்கிறது கிளைகோ லிப்பிட். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒய் மாதிரி ஷேப்பில் உருண்டையாக போட்டிருக்காங்களா, தட் இஸ் அந்த பாலிசாக்கரைட். அது வந்து லிப்பிடோட அட்டாச் ஆகிருந்தால் கிளைகோ லிப்பிட். பாஸ்போலிப்பிட்ஸ் யூஸ்வலாக எல்லா லிப்பிட் இந்த மாதிரி ஒரு தலை போட்டு 2 வால் போட்டிருக்கோம்ல, அது எல்லாமே பாஸ்போலிப்பிட் தான், பாஸ்பேட்டோட இருக்கக்கூடிய லிப்பிட். ஸோ கொலஸ்ட்ரால் அதில் அட்டாச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எரித்ரோசைட் மெம்ப்ரெயின் ஹேஸ் 52% ப்ரோட்டீன் அண்ட் 40% லிப்பிட். ஸோ ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. எரித்ரோசைட் அப்படிங்கிறது என்னென்னா ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசிஸை தான் நம்ம எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, ப்ரோட்டீன் 52%, செல் மெம்ப்ரெயினில் ப்ரோட்டீன் 52%, லிப்பிட் 40% வரைக்கும் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் த மெம்ப்ரெயின், செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின் என்னென்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் இட். ஸோ இப்போ செல் வால் இப்படி இருக்குது பிளான்ஸில், செல் வால்குள்ளே இந்த செல் மெம்ப்ரெயின் இப்படி இருக்குது. செல் வால் எல்லாத்தையும் அலோவ் பண்ணும். செல் மெம்ப்ரெயின் தான் யார் உள்ளே போகணும் யார் வெளியே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த செல் மெம்ப்ரெயின் வந்து செமி பர்மியபிளாக இருக்கணும். செமி பர்மியபிள்னால் என்ன அர்த்தம்? இட் வில் நாட் அலோவ் எவ்ரி திங், எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது. செல்லுக்கு தேவையானதை மட்டும்தான் உள்ளே அனுப்பும், செல்லுக்கு தேவையில்லாததை மட்டும்தான் வெளியே அனுப்பும். அதான் செமி பர்மியபிள். ஓகேங்களா. ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மெயின் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னால் வித்தவுட் யூஸிங் எனர்ஜி. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுலேருந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு மாலிக்யூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் வெரி இம்பார்ட்டன்ட், இட் வில் நாட் யூட்டிலைஸ் ஏடிபி, எனர்ஜி யூஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் டிஃப்யூஷன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மாலிக்யூல்ஸ் வந்து லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கே மாலிக்யூல்ஸ் போகும். அப்போது எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிம்போம். இது ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் பம்ப்.
சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவோம், ஏடிபேஸ் பம்ப். இங்கே ஏடிபி நமக்கு தேவை, எனர்ஜி தேவை. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு செல் வால். இட் இஸ் நான் லிவிங். பிளான்ஸ், ஃபங்கை, பாக்டீரியாவில் இருக்க, அனிமல்ஸில் இல்லை செல் வால். It is non-living, a rigid structure which gives shape to the cell and protects cell from mechanical damage and infection. Mechanical damage அடிபடாம அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் காப்பாற்றுறதுக்கு. It helps in cell-to-cell interaction and provides barrier to undesirable macromolecules. தேவையில்லாத மேக்ரோமாலிக்யூல்ஸ் உள்ளே வராமல் நமக்கு பாதுகாக்குது. மேக்ரோமாலிக்யூல்ஸ்னால் பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ். குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் செல்வால் கிராஸ் பண்ணி போயிடும், அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். பட் மேக்ரோமாலிக்யூல்ஸ் அன்னெசரி, நமக்கு தேவையில்லை, அன்டிசைரபிள்னால் நமக்கு டேஞ்சரஸ், அதெல்லாம் அலோவ் பண்ணாது, பேரியராக இருந்து காப்பாற்றும். செல் வால் ஆஃப் ஆல்கே இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இது நல்லா பார்த்துங்க. கேலக்டன்ஸ், மேனன்ஸ், இது கேட்பாங்க, ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க. ஆல்கேவோட செல்வாலில் கேலக்டன்ஸ், மேனன்ஸ்லாம் இருக்கும் செல்வாலோட சேர்த்து, செல்லுலோஸோட சேர்த்து. அண்ட் மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட் இருக்கும். பிளான்ட் செல்வால் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் இருக்கிறது பிளான்ட் செல்வால். ஓகேங்களா? அனிமலுக்கு செல்வாலே கிடையாது. ஓகே. மிடில் லேமல்லானா என்ன? மிடில் லேமல்லா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். நீட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. which holds neighboring cells together. ஸோ ஒரு பிளான்ட் செல் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிளான்ட் செல் ரெண்டாவது பிளான்ட் செல் இப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் த செல் வால் ஆஃப், இப்போ நான் வரைகிறது தான் செல் வால் ஆஃப் ஃபஸ்ட்டு பிளான்ட் செல். இப்போ நான் வரைகிறது செல் வால் ஆஃப் செகண்ட் பிளான்ட் செல். இந்த நடுவில் இருக்குல்ல, அது மிடில் லேமல்லா. மிடில் லேமல்லா ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆகும்போது இந்த மிடில் லேமல்லா தான் ஃபார்ம் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட். செல் வால் ஃபார்ம் ஆகும்போது மிடில் லேமல்லா தான் முதல்ல ஃபார்ம் ஆகிற வால். ரெண்டு அட்ஜசன்ட் செல்லுக்கு இடையில இருக்க காமன் செல் வால் இஸ் மிடில் லேமல்லா. ஓகே. பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறது ஒரு செல் இப்படி இருக்குது, ஓகேங்களா? இன்னொரு செல்லு பக்கத்தில் இப்படி இருக்குது. இந்த செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன், செல் வால் இருக்காது அந்த இடத்துல. செல் மெம்பரேன் இருக்கும், பட் செல் வால் இருக்காது. ஸோ தட் இங்கேருந்து இங்கே மெட்டீரியல்ஸ் போயிட்டு வரலாம். அதை தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறோம். கனெக்ட்ஸ் த சைட்டோபிளாசம் ஆஃப் நெய்பரிங் செல்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் மெட்டீரியல். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியலுக்கு. செல் வால் ஃபார்மேஷன் அப்போ அந்த இடத்துல மட்டும் செல் வால் ஃபார்மேஷன் வரலை, அதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற செல் ஆர்கனல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். It consists of network of tiny tubular structure. Endoplasmic reticulum divides the intracellular space. Intrana inside the cell. Inside the cell. ஓகேங்களா? intracellular space into two distinct components. Luminal inside endoplasmic reticulum and extraluminal outside endoplasmic reticulum. இங்கே பாருங்கள், ஒரு செல்லு இப்படி இருக்குன்னா, செல்லுக்குள்ளே இருக்கிறது சைட்டோபிளாசம். நியூக்ளியஸ் இப்படி இருக்குது, நியூக்ளியர் மெம்பரேன் இந்த மாதிரி இருக்குது. இந்த நியூக்ளியஸில் இருக்க நியூக்ளியர் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மாதிரி நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா? ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது, இந்த செல்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ரெண்டாக பிரிக்குது. இன்சைட் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லியூமினல், அவுட் சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எக்ஸ்ட்ரா லியூமினல். எக்ஸ்ட்ரானா லியூமினலுக்கு வெளியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி ரெண்டு பார்ட்டாக பிரிக்குது. இதில் ரெண்டு டைப் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரெண்டாவது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு என்ன, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது சொரசொரப்பாக தெரியுது. அதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சொரசொரப்பாக ரஃப்பாக தெரியுது. அதுக்கு காரணம் அதோட சர்ஃபேஸில் ரைபோசோம் அட்டாச் ஆகிட்டுருக்கு. அதனால் அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு இதே கொடுத்துருக்காங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கான ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வித்தவுட் ரைபோசோம். லேக் அப்படின்னா ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் ஆப்சண்ட் இன் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதோட ஃபங்க்ஷன் லிப்பிட் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் லிப்பிட் சிந்தசிஸ் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோல்ஜி அப்பேரட்டஸ். ஃபஸ்ட் அப்சர்வ்டு பை கெமிலியோ கோல்ஜி. அதனால் அவர் பேர் அப்படியே வச்சாச்சு, கோல்ஜி அப்பேரட்டஸ் அப்படின்னு. பிளான்ட்டில்
பிளான்ட்டில் கோல்ஜி பாடிக்கு இன்னொரு பேர் டிக்டியோசோம். டிக்டியோசோம். பிளான்ட்டில் கோல்ஜி பாடிக்கு பேர் டிக்டியோசோம். ஓகேங்களா? இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சிஸ்டர்னே ஸ்டாக்டு பேரலல் டு ஈச் அதர். சிஸ்டர்னேங்கிறது இந்த மாதிரி இருக்கும், இப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், அதான் சிஸ்டர்னேன்னு சொல்கிறோம். 2 ஃபேஸஸ் ஆர் தேர். 2 ஃபேஸ் இருக்குது, 2 முகம் அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் அதாவது சிஸ் ஃபேஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று கான்கேவ் ஆர் ட்ரான்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் சிஸ் ஃபேஸ், திஸ் இஸ் ட்ரான்ஸ் ஃபேஸ். சிஸ் ஃபேஸ் வந்து நியூக்ளியர் மெம்பரேனை பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு மெச்சூரிங் ஃபேஸ் ஆர் ட்ரான்ஸ் ஃபேஸ் வந்து செல் மெம்பரேனை பார்த்துருக்கோம், ஆர் செல் வால். பிளான்ட்ஸாக இருந்தால் செல் வால் இல்லையா? ஓகே, அதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு functions of Golgi apparatus. It performs packaging of materials to be delivered either to intracellular targets. Intraனாலே inside the cell ஏதாவது டெலிவர் பண்ணணுன்னா உங்களுக்கு அது பேக்கேஜிங் மெட்டீரியல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆர் செக்ரீட்டட் அவுட் சைட் த செல், செல்லுக்கு வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், டெலிவர் பண்ணணுன்னாலும் அந்த மெட்டீரியல்ஸை பேக்கேஜிங் பண்ணுற ஃபங்க்ஷனை கோல்ஜி பாடிஸ் தான் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிபிட்ஸ். இது NEET 2021லேயே கேட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசோசோம்ஸ் அப்படிங்கிறது மெம்ப்ரெயின் பவுண்டுங்கிறத விட இன்னொரு வேர்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சிங்கிள் மெம்ப்ரெயின் பவுண்ட். இங்கே பாருங்கள், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். நியூக்ளியஸ், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியாலாம் டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். லைசோசோமும் வேக்யூலும் சிங்கிள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். லைசோசோம் வேக்யூல்ஸ் ஆர் சிங்கிள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ வெசிகுலார் ஸ்ட்ரக்சர் வேக்யூல் மாதிரி இருக்கிறது. ஃபார்ம்டு பை ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் இன் கோல்ஜி அப்பேரட்டஸ். ஃபார்ம்டு பை லைசோசோம் ஃபார்ம் ஆகிறதுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஸ் வெல் அஸ் கோல்ஜி அப்பேரட்டஸ் 2 பேரும் சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ணி லைசோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் லைசோசோம் ஃபைனலாக வெளியே வருது, எங்கேருந்து வருது? ப்ராசஸ் ஆகி பேக்கேஜ் ஆகி கோல்ஜி அப்பேரட்டஸ்லேருந்து வருது. இட் கண்டைன்ஸ் ஹைட்ரோலைசிங் என்சைம்ஸ் அப்படின்னா டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. லிப்பேஸ், புரோட்டியேஸ், கார்போஹைட்ரோசேஸ் இது எல்லாமே கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணுறது, லிப்பிடை பிரேக் டவுன் பண்ணுறது, ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம், டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் எல்லாம் லைசோசோமில் இருக்குது. விச் ஆர் ஆக்டிவ் இன் ஆசிடிக் பிஹெச். ஸோ பேசிக் பிஹெச்சில் இது இன்ஆக்டிவாக இருக்கும். அசிடிக் பிஹெச் அதுக்கு தான் நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகுது, இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்டு சூசைடல் பேக். ஏன்னா சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் செல்லுக்குள்ளே வந்துருச்சுன்னா செல்லையும் கொண்டு அந்த பாக்டீரியா வைரஸையும் கொண்டுரும். அதனால் இதை வந்து சூசைடல் பேக் அப்படிங்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன். செல்லுக்குள்ளே இன்சைட் த செல் டைஜஷன் பண்ணுறதுக்கு லைசோசோம் வேணும். ஓகேங்களா? வேக்யூல்ஸ், மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்பேஸ் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர், சாப்னா இந்த மினரல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறது தான். எக்ஸ்க்ரீட்ரி ப்ராடக்ட்ஸ். அப்போது செல்லோட வேஸ்ட் மெட்டீரியல்லாம் எங்கே இருக்குது? வேக்யூல்ஸ்குள்ளே தான் இருக்குது. இன் பிளான்ட் செல் வேக்யூல்ஸ், பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் வேக்யூல்ஸ் வந்து 90% ஆஃப் த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிடுது. மெச்சூர் பிளான்ட் செல்லை எடுத்து பார்த்திங்கன்னா 90% வந்து வேக்யூல் தான் இருக்கும். நியூக்ளியஸ் ஒரு ஓரத்தில் இப்படி இருக்கும், மற்ற செல் ஆர்கனல்லாம் ஓரத்தில் தான் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து இன் பிளான்ட்ஸ் டோனோபிளாஸ்ட்னு சொல்வீங்க வேக்யூலோட சிங்கிள் மெம்ப்ரெயினை ஞாபகம் வச்சுங்க. வேக்யூல்ஸ் இஸ் ஆல்சோ சிங்கிள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். அந்த சிங்கிள் மெம்ப்ரெயினுக்கு பேர் டோனோபிளாஸ்ட் அப்படிங்கிறோம். தட் ஃபெசிலிட்டேட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ்க்கெலாம் அதாவது அயான்ஸ் வந்து வேக்யூல்குள்ளே போகணும், வேக்யூல்லேருந்து வெளியே வரணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த டோனோபிளாஸ்ட் தான். கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்படிங்கிறது அமீபாவில் இருக்குது, எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்க்ரீஷன் வேஸ்ட் மெட்டீரியலை வெளியே அனுப்ப. அண்ட் ஃபுட் வேக்யூல் அமீபாவில் தான் இருக்குது. ப்ரொட்டிஸ்டாவுக்கு எக்ஸாம்பிள் அமீபா தான். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஃபுட் வேக்யூல் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நீட் கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. அவுட்டர் மெம்ப்ரெயின் வந்து ஸ்மூத் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயின் வந்து
இந்த மாதிரி உள்ள இன்வேஜினேஷனோடு இருக்கும். இந்த இன்வேஜினேஷனுக்கு பேர் கிறிஸ்டா, ப்ளூரலில் கிறிஸ்டேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்வேஜினேஷன் ஆர் இன்ஃபோல்டிங்னு சொல்லுவோம். இன்னர் மெம்பரேன் இன்ஃபோல்டிங்கோடு இருக்குது, அவுட்டர் மெம்பரேன் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே. ஓகேங்களா? ஸோ இன்னர் மெம்பரேனோட இன்ஃபோல்டிங்க்கு பேர் கிறிஸ்டே, சிங்குலரில் கிறிஸ்டா. த இன்னர் கம்பார்ட்மெண்ட் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ். உள்ள இந்த ஆரஞ்சு கலரில் புளி புளியாக வச்சு, இந்த ரெட் கலரில் வட்டம்லாம் போட்டு, இந்த ப்ளூ கலரில் ஒரு கொண்டை வச்ச மாதிரி இப்படி வச்சுருக்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையும் நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். த கிறிஸ்டே இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. கிறிஸ்டேன்னா இந்த உள்ளே வர இன்ஃபோல்டிங்ஸ், எங்கே இன்ஃபோல்டிங்ஸ் இருந்தாலும் அது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது அவுட்டர் மெம்பரேன் அப்படி நீளமாக வச்சுங்க கட் பண்ணி அப்படின்னா, இன்னர் மெம்பரேனை நீளமாக வச்சிங்கன்னா இவ்வளோ பெருசு வரும். ஏன்னா இன்ஃபோல்டிங்கோடு இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட், மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் என்ன? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அண்ட் இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன்னா அது வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது. தே ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்ரிக்ஸ் பொசஸ் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ. மேட்ரிக்ஸில் ஒரு டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. அண்ட் 70s ரைபோசோம்ஸ் இருக்குது. 70s ரைபோசோம்ஸ் இருக்குது. ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் இருக்குது. இட் டிவைட்ஸ் பை பைனரி ஃபிஷன்ஸ். பார்த்தா அப்படியே பாக்டீரியாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். பாக்டீரியாவில் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது, இங்கேயும் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கா. பாக்டீரியாவில் 70s ரைபோசோம் இருக்குது, இதுக்குள்ளேயும் 70s ரைபோசோம்ஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி. பட் சைட்டோபிளாசம், செல் பொறுத்த வரைக்கும் சைட்டோபிளாசத்தில் யூகேரியாட்டில் 80s ரைபோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் படிப்போம். ஓகே. பிளாஸ்டிட்ஸை பிளாஸ்மிடோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பிளாஸ்மிட்ங்கிறது பாக்டீரியாவில் இருக்கும். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது சர்க்குலர் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ, அதில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்லாம் இருக்கும். தட் இஸ் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா. ஓகேங்களா? பாக்டீரியா. பிளாஸ்மிட். பிளாஸ்டிட், அந்த 5th லெட்டர் பாருங்கள், 5th லெட்டர் பிளாஸ்டிட். பிளாஸ்டிட்ஸ்னால் குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். பிளான்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல்ஸ் ஒன்லி. அண்ட் இன் யூக்ளினாய்ட்ஸ்லேயும் இருக்குது. யூக்ளினாய்ட்ஸில் இருக்குது. யூக்ளினால இருக்குது. பிளான்ட் செல்ஸ் அண்ட் யூக்ளினால இருக்குது. கொஷினில் கேட்பாங்க. குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட்னு 3 டைப் இருக்குது. இதில் பாருங்கள், குளோரோனா க்ரீன் கலரில் இருக்கும். குரோமோனா அதர் தென் க்ரீன் கலர், மற்ற கலர் ஆரஞ்சு, எல்லோ, வயலட் அந்த மாதிரி. லியூகோபிளாஸ்ட்னா லியூகோனாலே ஒயிட் கலர் ஆர் கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட்ஸ் தான் இந்த 3ஆக பிரிக்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட் க்ரீன் கலர்டு பிளாஸ்டிட் கண்டென்ட் குளோரோஃபில் பிக்மெண்ட். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. 70s ரைபோசோம்ஸ் இருக்குது. குரோமோபிளாஸ்ட் கரோட்டினாய்டு, ஃபேட் சால்யூபிள் கெரோட்டின், இதெல்லாம் வந்து குரோமோபிளாஸ்டில் இருக்குது. கிவ்ஸ் கலர் டு பிளான்ட் பார்ட்ஸ். அந்த பெட்டல்ஸ், ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ், ஃப்ரூட்டுக்கு கலர் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த குரோமோபிளாஸ்ட் தான். சேந்தோஃபில்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ கரோட்டினாய்ட்ஸ், கரோட்டின், சேந்தோஃபில்ஸ்லாம் இருக்குது. கரோட்டினாய்ட்ஸ்ங்கிறது ஃபேட் சால்யூபிள் கரோட்டின்ங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லியூகோபிளாஸ்ட். அது வந்து அமைலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட், அலியூரோபிளாஸ்ட்னு 3 டைப்பாக சொல்கிறாங்க. அமைலம் அப்படின்னா ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. அதாவது லியூகோபிளாஸ்ட்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியலுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணால் அந்த லியூகோபிளாஸ்ட்டுக்கு பேர் அமைலோபிளாஸ்ட். ஃபேட் அண்ட் ஆயிலை ஸ்டோர் பண்ணால் இலையோபிளாஸ்ட். அதே ப்ரோட்டீனை ஸ்டோர் பண்ணியிருந்தால் அலியூரோபிளாஸ்ட் அப்படிம்போம். ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது. குரோமோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? கலர் கொடுக்கறது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு. லியூகோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸ்டார்ச் கிரானியூல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வைக்கவும், சிந்தசிஸ் பண்ணி வச்சுருக்கிறது. இதில் வந்து இந்த இந்த இதை வந்து ஸ்ட்ரோமா லேமல்லா அப்படிங்கிறோம். இங்கே கிரானம் வந்து தைலகாய்ட்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருந்தா அதை வந்து கிரானம் அப்படிமோ. அதில் இருக்க சிங்கிள் காயின் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து சிங்கிள் காயின் இருக்குல்ல, ₹1 காயின், அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தைலகாய்ட்னு சொல்வீங்க. அண்ட் மேட்ரிக்ஸில் தான் இதெல்லாம் இருக்குது. மேட்ரிக்ஸ்க்கு பேர் ஸ்ட்ரோமா. ஓகேங்களா? தென் டிஎன்ஏ ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் டிஎன்ஏ இருக்குது. ரைபோசோம்ஸ் 70s ரைபோசோம்ஸ் இருக்குது. ஆர்என்ஏ இருக்குது. ஸோ குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏ இருக்குது, 70s ரைபோசோம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவிலையும் டிஎன்ஏ இருக்கிறதுனால ஓரளவு அவங்களோட ஃபங்க்ஷனை அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அதனால் இவங்கள செமி ஆட்டோனாமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஃபர்கெட் திஸ், குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரைபோசோம்ஸ், கம்போஸ்ட் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். அவ்வளோதான். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்தவுட் மெம்ப்ரேன், நோ மெம்ப்ரேன். ரைபோசோமில் மெம்ப்ரேன் கிடையாது. ரைபோசோமுக்கு மெம்ப்ரேனே இல்லை, சிங்கிள் மெம்ப்ரேனும் இல்லை, டபுள் மெம்ப்ரேனும் இல்லை, மெம்ப்ரேனே கிடையாது ரைபோசோமுக்கு. ஸோ யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் வந்து 80S ரைபோசோம்ஸாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளான்ட் செல் வரைஞ்சிருக்கேன். பிளான்ட் செல்லில் நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. ஓகே, சைட்டோபிளாசத்தில் இருக்கிறது 80S ரைபோசோம். குளோரோபிளாஸ்ட்டுக்கு, பிளான்ட் செல்லுன்னு தானே சொன்னோம், குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே இருக்க ரைபோசோம் 70S. அப்போ பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் 70S ரைபோசோம் குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் இருக்குது. சைட்டோபிளாசத்தில் 80S ரைபோசோம்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸில் 2 டைப் ஆஃப் ரைபோசோம்ஸும் இருக்கும். அனிமல் செல் எடுக்கிறீங்க, நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இங்கே ரைபோசோம் சைட்டோபிளாசத்தில் 80S ரைபோசோம் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அனிமல் செல்லையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், பிளான்ட் செல்லையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே 70S ரைபோசோம்ஸ் இருக்குது. அப்போது யூகேரியாட்டிக் செல்லாக இருந்தால் சைட்டோபிளாசத்தில் 80S ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளேயும் 70S ரைபோசோம்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸுமே யூகேரியாட்டில் இருக்கும். ப்ரோகேரியாட், பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 70S மட்டும்தான் இருக்கும் பாக்டீரியாவில். அது என்ன சார் 70S 80S? அந்த எஸ்ஸுங்கிறது ஸ்வெட்பர்க் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட நேம் கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படிங்கிறது சென்ட்ரிஃபியூஜில் எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ ஸ்பீடில் அந்த ரைபோசோம்ஸ் செடிமெண்ட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி அதுக்கு அந்த சைஸ் கொடுத்துட்றாங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரைபோசோமில் தான் நடக்குது. டோன்ட் ஃபர்கெட், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரைபோசோமில் தான் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சைட்டோஸ்கெலிட்டன். இட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ். ஃபிலமெண்ட்ஸோட நெட்வொர்க், கண்டினியூஸாக இருக்க ஃபிலமெண்ட்ஸு ப்ரோட்டீனீஷியஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சைட்டோபிளாசம் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். இது தாங்க உங்களோட சைட்டோஸ்கெலிட்டன், மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். இது வந்து ப்ரோட்டீனால் ஆனது, டியூபிலின் ப்ரோட்டீனால் ஆனது. ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன் என்ன? செல்லுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட், செல்லோட மூவ்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஷேப் ஆஃப் த செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ண, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது ரைபோசோம். சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. ஒரு செல் இப்படி இருக்குது, குட்டியாக இருந்தால் சிலியா, பெருசாக இருந்தால் ஃப்ளாஜெல்லா. அவ்வளோதான். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சிலியா குட்டியாக இருந்தாலும் மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் பாக்டீரியாவில் ஃபிம்ப்ரியேன்னு ஒன்று பார்த்தோம். பாக்டீரியாவில் ஃபிம்ப்ரியேவும் பைலியும் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது, அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். சிலியாவும் ஃப்ளாஜெல்லாவும் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், மறந்துடாதீங்க. சிலியா ஆர் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஒர்க்ஸ் லைக் ஓர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த போட்டுக்கு துடுப்பு போடுறாங்கள, துடுப்பு போட்டு போட்டில் அப்படியே 2 சைடும் அந்த போட் காம்படிஷன்லாம் இந்த கேரளாவில் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த போட்டை மூவ்மெண்ட்டுக்கு 2 சைடு அப்படியே, அதுக்கு பேர் தான் ஓர்ஸ், விச் ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட். அதே மாதிரியே இந்த செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு சிலியா ஹெல்ப் பண்ணுது, ஃப்ளாஜெல்லா ஹெல்ப் பண்ணுது. சிலியா தான் ஓர்ஸ் மாதிரி இருக்குது. ஃப்ளாஜெல்லா ஆர் லாங்கர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மூவ்மெண்ட். இது செல் மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. தே ஆர் கவர்ட் வித் பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஃப்ளாஜெல்லா வந்து செல் மெம்ப்ரேன் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேனால் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளாஜெல்லாவை கட் பண்ணி அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஆக்சோனிம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தெரியும். அதில் வந்து சென்டரில் 2 மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும், சுற்றி 9 மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 9 மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சுற்றி இருக்கிறது 9, சென்டரில் இருக்கிறது 2, அதனால் இதை 9+2 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆக்சோனிமல் மைக்ரோடியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படிம்பாங்க யூகேரியாட்டில். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். சென்ட்ரோசோம் கண்டெய்ன்ஸ் 2 சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கால் சென்ட்ரியோல். ஸோ சென்ட்ரோசோமை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கும் அண்ட் இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு சிலிண்டர் இருக்கும்.
2 cylinders இருக்கும். அந்த ஒவ்வொரு சிலிண்டருக்கு பேர் சென்ட்ரியோல். ஸோ என்டையர் சர்க்கிளுக்கு பேர் சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம்குள்ளே 2 சிலிண்டர் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த ஒவ்வொரு சிலிண்டருக்கு பேர் சென்ட்ரியோல். 2 சென்ட்ரியோல்ஸ் ஒரு சென்ட்ரோமியருக்குள்ளே இருக்குது, சென்ட்ரோசோம்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஒரு சென்ட்ரோசோம்குள்ளே 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட். It is surrounded by amorphous pericentriolar material. இதை சுற்றி இருக்கிறது அமார்ஃபஸ்னால் மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல் இருக்குது சென்ட்ரியோல்ஸை சுற்றி. இட் ஹேஸ் 9+2 அரேஞ்ச்மெண்ட். இதுலேயும் ஃப்ளாஜெல்லாவில் இருக்க மாதிரி 9+2 அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் த பேசல் பாடி ஆஃப் சிலியா ஆர் ஃப்ளாஜெல்லா. இது ரெண்டுக்கும் பேசல் பாடியை ஃபார்ம் பண்ணுறது சென்ட்ரியோல் தான். அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்க்கும் பேசல் பாடியை அவங்க தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணுறது சென்ட்ரியோல்ஸ் தான். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? செல் டிவிஷன் இன் அனிமல் செல்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏன் சார் அனிமல் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க? சென்ட்ரியோல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் அனிமல் செல்ஸ். பிளான்ட் செல்ஸில் சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. சென்ட்ரோசோம் சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்ஸ். அதனால தான் அனிமல் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. பிளான்ட் செல்லையும் ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கும் செல் டிவிஷன் அப்போது, ஆனால் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. பட் அனிமல் செல்ஸில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சென்ட்ரியோல்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரியோல் தான் சிலியா ஃப்ளாஜெல்லாவுக்கு பேசல் பாடியை ப்ரொவைட் பண்ணுது. பேசல் பாடினா இந்த 9+2 அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கிறது. ஓகேங்களா? சரி, நம்ம சொன்னோம் இல்லைங்க, ஃப்ளாஜெல்லான்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேசல் பாடி செல் மெம்பரேனில் இருக்கும், அண்ட் தென் ஒரு ஹூக் இருக்கும், அண்ட் தென் ஃபிலமெண்ட் இருக்கும்னு. ஸோ இந்த பேசல் பாடியை கொடுக்கறது சென்ட்ரியோல் தான். டோன்ட் ஃபர்கெட். They produce spindle apparatus during cell division. ஸ்பிண்டில் ஃபைபர் தான் ஸ்பிண்டில் apparatusங்க, அதில் இருந்தால் ஸ்பிண்டில் ஃபைபர் வருது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நியூக்ளியஸ் வித் டபுள் மெம்ப்ரெயின் வித் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னா அவுட்டர் மெம்ப்ரெயின் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயின், அவுட்டர் மெம்ப்ரெயின் இன்னர் மெம்ப்ரெயின். இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயினுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸு இதை தான் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அவுட்டர் மெம்ப்ரெயின். உள்ளே இருக்கிறது இன்னர் மெம்ப்ரெயின். ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். ஓகேங்களா? சரி. அண்ட் நியூக்ளியர் போர், திஸ் இஸ் நியூக்ளியர் போர். இந்த நியூக்ளியர் போர் நான் மறைக்கிறனால இது திஸ் இஸ் போர், நியூக்ளியர் போர். ஓகே, அது வழியாக தான் மெட்டீரியல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். நியூக்ளியஸ்க்கும் சைட்டோபிளாஸ்டுக்கும் இடையில டிரான்ஸ்போர்ட் நடக்கிறது. இதில் குரோமேட்டின் ரெட்டிகுலம் இருக்குது. உள்ள நியூக்ளியஸ்குள்ளே குரோமேட்டின் ரெட்டிகுலம் இருக்குது, நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்கும். இந்த மாதிரி நியூக்ளியோலஸும் மெம்ப்ரெயின் இல்லாதது, நோ மெம்ப்ரெயின். நியூக்ளியோலை ப்ளூரல் ஆஃப் நியூக்ளியோலஸ். இதுலேயும் மெம்ப்ரெயின் கிடையாது. ஸோ நியூக்ளியோலஸ் தான் சைட் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ். நீட் கொஷினில் கேட்பாங்க. நியூக்ளியோலை தான் ரைபோசோமல் ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுற இடம், நியூக்ளியோலஸ். ஓகேங்களா? இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் வச்சது ராபர்ட் ப்ரவுன். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரவுன். ப்ரவுன் நியூக்ளியஸ் என் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1831. சரி, குரோமேட்டின் அப்படிங்கிறது என்ன? டிஎன்ஏ ப்ளஸ் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அது மட்டுமா? இல்லை, டிஎன்ஏ ப்ளஸ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் சம் ஆர்என்ஏ. இந்த நாலும் சேர்ந்தது தான் குரோமேட்டின். டிஎன்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், சம் ஆர்என்ஏ, இதெல்லாம் சேர்ந்தது தான் குரோமேட்டின். குரோமேட்டின்கிற நேம் கொடுத்தது ஃப்ளமிங். ஏன்னா கலர்டு ஏஜென்ட்ஸ், குரோமா அப்படின்னாலே கலர்னு அர்த்தம். ஸ்டெயின் பண்ணும்போது இது கலரை அக்செப்ட் பண்ணுறதுனால குரோமேட்டின் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியோபிளாசம்னா என்ன? நியூக்ளியஸ்குள்ளே இந்த குரோமேட்டின் இருக்குது, அதை சேர்ந்தது தான் நியூக்ளியோபிளாசம். ஓகேங்களா? நியூக்ளியஸில் நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் அண்ட் தென் குரோமேட்டின், இது ரெண்டும் சேர்ந்தது நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியர் மெம்ப்ரெயின், இட் இஸ் வித் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியோபோர்ஸ். ஸோ இந்த போர்ஸோட பெரிநியூக்ளியர் ஸ்பேஸோட இருக்குது. பெரினா அவுட்டர் மெம்ப்ரெயின் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயினுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ். குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்குது. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரோமியர்னா என்ன? சென்ட்ரோமியர்னா குரோமோசோமில் 2 ஆர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 ஆர்ம்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் சென்ட்ரோமியர். ஓகேயா? ஸோ
ஸோ அதை ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன், இங்கே கன்ஸ்ட்ரிக்ஷன்னா நேரோ ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். குறுகலான பகுதியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் குறுகலான பகுதி வந்து குரோமோசோமில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை வந்து ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்போம். அங்கே இருக்கக்கூடிய டிஸ்க்கு பேர் கைனட்டோகோர்ஸ். என்ன சார் டிஸ்க்கு? திருப்பி வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரிக்ஷன் குறுகி வந்திருக்கு, ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஏரியாவில் தான் நமக்கு சென்ட்ரோமியர் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த சென்ட்ரோமியரோட 2 சைட்லேயும் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் தான் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து செல் டிவிஷன் அப்போ அட்டாச் ஆகும். அதுக்கு பேர் கைனட்டோகோர். அப்போது ஒரு சென்ட்ரோமியருக்கு 2 கைனட்டோகோர் இருக்கும். ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட். ஓகே, கைனட்டோகோர் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். அவ்வளோதான். நோ நியூக்ளியஸ் இன் யூகேரியாட்ஸ் ஆஃப் மேமல்ஸ். அதாவது ஆர்பிசியில் யூகேரியாட்ஸில் எரித்ரோசைட்ஸில் அதுவும் மெச்சூர் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இல்லை மேமல்ஸில். ஓகேங்களா? அதே மாதிரி சீவ் டியூப்ஸ், பிளான்ட்ஸில் சீவ் டியூப்ஸில் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ நியூக்ளியஸ் இல்லாத செல் எதுங்க? அனிமல்ஸுக்கு, மேமல்ஸுக்கு ரெட் பிளட் செல்ஸ் எரித்ரோசைட்ஸ், பிளான்ட்ஸுக்கு சீவ் டியூப்ஸ். ஓகே, குரோமோசோம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் த பேசிஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறீங்க. மெட்டாசென்ட்ரிக் இந்த மாதிரி 2 ஈக்குவலான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்ம் இருக்கும். ஓகே, அதாவது ஆர்ம்னா குரோமேட்டிட் அதுதான். ஸோ குரோமோசோமில் 2 குரோமேட்டிட் இருக்குது, 2 ஈக்குவல் ஷேப்பில் இருந்தால் மிடில் உங்களுக்கு வந்து சென்ட்ரோமியர் இருந்தால் அதுக்கு பேர் மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் நியரர் டு 1 end ஆஃப் த குரோமோசோம். ஸோ சப்மெட்டாசென்ட்ரிக்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆர்ம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு ஆர்ம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து சப்மெட்டாசென்ட்ரிக். ஆக்ரோசென்ட்ரிக் இப்படி இருக்கும். ஓகேங்களா? சரி, கிட்டத்தட்ட ஒரு எண்டில் சென்ட்ரோமியர் போயிடும். அதுதான். டீலோசென்ட்ரிக் டெர்மினல் சென்ட்ரோமியர், ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்கும், அதான் டீலோசென்ட்ரிக். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன் டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக். ஆக்ரோசென்ட்ரிக் ஏக்கு மேலே கொஞ்சோண்டு இருக்குல்ல, அப்படி வரைஞ்சிக்குங்க. இந்த கோடு ஏலையும் இந்த கோடு வருது பாருங்கள், இந்த கோடு தான் இந்த சென்ட்ரோமியராக வரைஞ்சிக்கணும். இப்படி வரைஞ்சிக்கங்க. இந்த கோட்டுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, டீலோசென்ட்ரிக். இந்த கோட்டுக்கு மேலே ஏக்கு கொஞ்சோண்டு இருக்கா, ஆக்ரோசென்ட்ரிக். ஞாபகம் வச்சுங்க, ஏடி அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ டெர்மினல் சென்ட்ரோமியர் டீலோசென்ட்ரிக், டிடி ஞாபகம் வச்சுக்கலாம். சேட்டலைட் அப்படிங்கிறது சம் குரோமோசோம்ஸ் ஹேவ் நான் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சென்ட்ரோமியர், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இங்கே இருக்கலாம் அப்படி. ஓகேங்களா? ஆனால் நான் ஸ்டெய்னிங், அது ஸ்டெயின் ஆகாது, கலர் ஆகாது. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருப்பாங்க, மூவ்மெண்ட்டில் ஆகாது. பர்டிகுலர் லொக்கேஷனில் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப்பில் தெரியும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். அதை வந்து நம்ம சேட்டிலைட் அப்படின்னு சொல்கிறோம். சேட்டிலைட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ரிவிஷன் ஆஃப் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் ரிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்